நம்ம தருமபுரியில் இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம தருமபுரியில் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண இந்த எம்டன் மெஸ்க்கு தான் நம்ம வந்திருந்தோம். இவங்களோட என்வாயர்மெண்ட்டுமே பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காகவும் அப்புறம் நீட்டாகவும் வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் வசதியோடு கொடுத்துருக்காங்க. இங்கே வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் செப்பரேட்டாக டைனிங் வச்சுருக்காங்க. நம்ம கையை கழுவிட்டு அப்படியே நான்வெஜ் டைனிங்குள்ளே வந்துட்டோம். இந்த நான்வெஜ் காம்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ரூபா. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் சிக்கன் பிரியாணி, ஒரு குட்டி பீஸ் மீன், அதுக்கப்புறம் ஒரு குட்டியாக ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், நார்மல் ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த காம்போல உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த அந்த பரோட்டாவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சாஃப்டாகவே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்க கொடுத்த அந்த சிக்கன் பிரியாணியை டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம். இதோட டேஸ்ட் எனக்கு பர்சனலாகவே ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பஃபே சிஸ்டம் தான். நமக்கு என்ன வேணுமோ நம்ம தான் போய் வாங்கிக்கணும். ஃபைனலாக பாதி சாப்பிட்ட மீனோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சுது. ஸோ செகண்ட் ரவுண்ட் வந்து ஃபுல்லாக பிரியாணியும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னதான் கருவேப்பிலை ரொம்பவே ரேட் சீப்பாக இருந்தாலும் இவ்வளோவா போட்டு வைக்கிறது, நீங்களே பாருங்கள் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்கன்னு. சரி, அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு நான் மறுபடியும் அந்த பிரியாணியை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே சிக்கன் பிரியாணி மட்டும் இல்லாமல் ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், இந்த மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் வந்து வச்சுருக்காங்க. நான் சரி 300 ரூபா கொடுத்துட்டு எதுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சிக்கன் பிரியாணியை மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக போதுன்ற அளவுக்கு எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து தனியாக உட்காந்துட்டோம். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு மந்த்தாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால கூட்டம் வந்து ஹெவியாகவே இருக்குது. நீங்க தருமபுரியில இருந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா விக்கி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, see you, bye bye.